இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். முருங்கைக்கீரை இலைகள் எல்லாம் வந்து ஆஞ்சு வச்சுட்டேன். அதோட குட்டி குட்டி குச்சிகள் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தேன். இந்த குச்சிகள பார்த்தீங்கன்னா, சூப் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே. இந்த குச்சியில கூட அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ, அதனால அதையும் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். அண்ட் கொஞ்சமா அந்த முருங்கைக்கீரை இலையையும், இந்த குச்சிகளையும் போட்டு ஒரு சூப் ரெடி பண்ணிருவோம் எப்பயுமே. சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் அண்ட் ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு, இந்த முருங்கைக்கீரையோட ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். குக்கர்ல ஒரு 4, 5 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு, சூப்ப கொஞ்சம் சூடா வந்து நம்ம சர்வ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். அண்ட் இது கூட வந்து 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர் நான் காரத்துக்காண்டி ஆட் பண்ணியிருந்தேன். குழந்தைங்க கொஞ்சம் சளியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். அதில தேவையான அளவு உப்பு போட்டு குடிச்சோம்னா சூப்பரா இருக்கும். இது கூட வந்து மஞ்சத்தூள ஆட் பண்ணணும் நம்ம கொதிக்க விடும்போது. அண்ட் இன்னைக்கு ஸ்கூல் தொறக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் புக்ஸ் எல்லாம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். லித்ரன் லித்திகாவோட பழைய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, புது புக்ஸ வந்து அடுக்கி வைக்கிறதுக்காண்டி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். புக்ஸ வந்து அடுக்கி வைக்கும்போது தான் என்னோட ஸ்கூல் மெமரீஸ் வந்துருச்சு. நானும் இப்படி தானே ஸ்கூல்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அத அடுக்கிட்டு இருந்தேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நொங்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்கா வந்து லித்ரன் லித்திகா சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு நொங்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க் யூ.